சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் 6:30க்கு வந்து வீட்டிலேருந்து கேப் புக் பண்ணேன். 7:00 இங்கே வந்தாச்சு. 10:00 வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு. ஸோ 7:00 வந்துட்டேன். 8:00 உள்ளே போகலான்னு இருக்கேன். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட்ல இந்த கிச்சடி 250 ரூபா. கம்பெனி காசு கொடுக்கறதுனால சாப்பிடலாம். நம்ம பர்சனலா போகணும்னா வெளியே தயவு செய்து சாப்பிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் டிக்கெட் வாங்கியாச்சு. செக்இன் பேக்கேஜ் போட்டாச்சு. அண்ட் இப்போ இமிக்ரேஷன் செக்அப் தான் போகணும். ஸோ ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இமிக்ரேஷன் செக்அப் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ளைட் ஏற போகலாம். ஃப்ளைட்டு கிளம்ப போகுது. அந்த ஃப்ளைட் இல்லை, நாம் உள்ளே உட்காந்துட்டு இருக்க ஃப்ளைட் இப்போ தான் டேக் ஆஃப் போக போகுது. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நான் லக்கிலி விண்டோ சீட் புக் பண்ணிட்டேன் நான் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அதனால் ஏரியல் வியூ நல்லாவே பார்க்க முடியுது. இது இப்போ நம்ம சென்னை தான். ஸோ க்ளவுட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியுது. ஸ்கை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வியூ பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்குது. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க பேக் சீட் பேக்கில். இதில் பாருங்கள் 816 km/h போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு. அண்ட் ரிமைனிங் டைம் கூட காட்டுது. இது வந்து ஃப்ளைட்டோட 3D வியூவு. ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா 39,000 ஃபீட்டு, அதாவது சீலேருந்து 39,000 ஃபீட்டு ஹைட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். டைமும் பார்த்திங்கன்னா 11:10. அண்ட் டைம் ரிமைனிங் வந்து ஆல்மோஸ்ட் 5 hours ஜேர்னி. ஸோ 3 hours வந்து முடிஞ்சிச்சுன்னு காமிக்குது. அப்பா, எனக்கு சாப்பாடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு சாப்பாடு. சூப்பர். என்ன ஃபிஷ் மீல்ஸ் கேட்டேன். பட் வெறும் ஃபிஷ்ஷு தான் இருக்குது. ஃபிஷ் மீல்ஸ்னும் போது இது என்னது பிக்கிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது பொட்டேட்டோ. சாப்பிட்டு பார்ப்போம். என்ன மீன் தெரியல, நான் சாப்பிட்டுட்டு ஃபிஷ் பிரியாணி கேட்டேன். அவனுக்கு வெறும் ஃபிஷ்ஷை மட்டும் கொடுத்துட்டானுங்க. ஃபிஷ் பிரியாணி நினச்சிட்டு அந்த லேடி, சிங்கப்பூர் லேடி என்ன சொன்னதுன்னே புரியல. நான் பண்ண மாட்டேன்ட்டு ஃபிஷ்ஷை வாங்கினேன். கடைசியில் வாயிலே வைக்க முடியல ஃபிஷ்ஷை. ஸோ இப்போதைக்கு வெறும் இந்த பண்ணை தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கு. ஒரு ப்ரௌனி, என்ன தயிர் வடையா இல்லை என்னது ஸ்வீட்டா என்னன்னே தெரியல. இதை வச்சு ஓட்டுவோம். ஃப்ளைட்டில் ஒரு விஷயம், நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் செக்இன் பண்ணும்போதே நம்ம வந்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் செக்இன் பண்ணேன், பட் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதாவது ஃபுட் செலெக்ஷனுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து 1 hourக்கு முன்னாடியே கிடச்சிடுச்சு. ஆன்லைனில் ஃபுட்டு செலக்ட் பண்ணாதவங்களுக்குலாம் வந்து கடைசியாக தான் எடுத்துகிட்டு வராங்க, லைன் பை லைனாக. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ணேன். சாப்பாடே கொடுக்க மாட்டானுங்கன்னு நினச்சிச்சு. கடைசியில் பரவாயில்ல கொடுத்துட்டாங்க. ஆள் தனியாக தரானுங்க, கேஷன் தனியாக தரானுங்க. 2 குழந்தைங்க. மேகத்துக்கு உள்ள போயிட்டு இருக்கு. மேகத்தை கிழிச்சிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ கிளியர் ஆகுது, அப்புறம் டல் ஆகுது. ஆல்மோஸ்ட் சிங்கப்பூர் வந்துட்டோம். தெரிஞ்சிச்சா? இது வந்து அங்கே இருக்கிற ஒரு ஹார்பரு பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது. அந்த இடம் தெரியுது ஏர்போர்ட்டு. ஆனால் இவனுக்கு வந்து யூட்டர்ன் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ எப்போ திருப்பானுங்க தெரியல. ஃப்ளைட்டை திருப்புறானுங்க திரும்பவே மாட்டேதுன்னு நினைக்கிறேன். Welcome to Singapore, ladies and gentlemen, and to all Singaporeans and residents of Singapore, a warm welcome home. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம லேண்ட் ஆக போகிறோம். ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக சிங்கப்பூருக்கு வந்தாச்சு. இமிக்ரேஷன் செக்கப்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே முடிஞ்சிடுச்சு.
சென்னையில் இமிக்ரேஷன் செக்கப்புக்கெலாம் வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். பட் சிங்கப்பூரில் எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணுறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க. சிங்கப்பூர் அரைவல் கார்டு வந்து ஆல்ரெடி ஆன்லைன்லேயே முடிச்சாச்சு. அநேகமாக இந்த க்ரீன் கலர் தான் என்னோடய சூட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. அப்போ இதுதான் என்னோடய சூட் கேஸ். ஓகே, சிங்கப்பூர் ஏர்போர்ட் டாக்ஸி. Go. He's a YouTuber. Yeah. How much you buy this one? Video. This one, 70,000 INR. How much is USD? It's around 1100. It's around 1,000. 1,000 Singapore. 1,000 Sing dollar. It's nice, handy. He's going to take yours as well. Never mind. Go. Needs your permission. You want to take me? Can take already. I like that car, man. I wanted to drive it. So this is a MasterCard we have. Okay, this is called Beach Roadside. Okay. Oh. சிங்கப்பூர் சிஸ் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இங்கே தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். இது ஏஷியாவிலே ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஹோட்டலு. ஐ திங்க் 80s. இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் வந்துச்சு. அண்ட் இந்த ஹோட்டல் வந்து 70 ஃப்ளோர்.